விஜய் அவர்களோட பிரச்சாரத்தை பற்றியும் விஜய் அவர்களோட கருத்தை பற்றியும் முக்கியமான நடிகர் ஒருத்தர் பயங்கரமாக விஜய் விமர்சனம் செஞ்சுருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விழா ஒரு நாளைக்கு முன்னாடி ரொம்ப கோலாகலமாக தமிழகத்தில் நடந்தது. தெலுங்கானா முதலமைச்சரும் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் பல பேர் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தாங்க. முக்கியமாக உதயநிதி ஸ்டாலினை பற்றி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பற்றி, சிஎம் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை பற்றி பயங்கரமாக எல்லாம் புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க. அந்த வகையில் முக்கியமான ஒருத்தர் சிவி சண்முகம், எஸ்வி சேகர் அவர்கள் விஜயை விமர்சனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரவனில் அமர்ந்து கொண்டு சிக்கன் சாப்பிடுபவர்களுக்கு குழந்தைகளின் பசியாற்றும் காலை மதிய உணவு திட்டங்களை பற்றி தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. முதலில் விஜய் அவர்கள் தன்னோட காருக்கான வரியை ஒழுங்காக கட்டட்டும், குடும்ப அரசியலை பற்றி பிறகு பேசட்டும், சினிமாவில் இருப்பவர்கள் எல்லாம் ஊழல் பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்வி சேகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்வி சேகர் அவர்களுக்கு தெரியல இன்னுமே அவர் சினிமாவில் தான் இருக்கான்னு. ஸோ சினிமாவில் மொத்தமாக சொன்னதால் மொத்த சினிமா ரசிகர்களும் எஸ்வி சேகரை இப்போ வெற்றி செஞ்சுட்டு